வணக்கம். இந்த ஒரு பிரத்யேகமான ஆழ்ந்த அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். இன்னைக்கு, அதாவது மே 24, 2026 அன்னைக்கான முக்கிய செய்தித்தாள்களை நாம ஒட்டுமொத்தமா அலசப் போறோம். ஆமா, தினகரன், தினமலர், தினமணி, அப்புறம் ஹிந்து தமிழ் திசை, இந்த மாதிரி எல்லா முக்கிய பேப்பர்களையும் முழுமையா கவர் பண்ண போறோம். சம்பவத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 10 வயசு சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்டிருக்கா. ரொம்பவே ஒரு கொடூரமான விஷயம் அது. ஆமா, இதுல அதிகமா உறுத்துற விஷயம் என்னன்னா, கைது செய்யப்பட்ட கார்த்திங்கிற அந்த 33 வயசு நபர் அந்த சிறுமியோட பக்கத்து வீட்டுக்காரர். அந்த குடும்பத்தோட ரொம்ப நட்பா பழகுனவர். அடப்பாவமே, ஒரு வேலையே பயிர மேஞ்ச கதைன்னு சொல்லலாம். அதுதான், அவனோட நண்பன் மோகனும் இதுல உடந்தே. சம்பவம் நடந்த 24 மணி நேரத்துக்குள்ள 2 பேரையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. கார்த்தி தப்பு முயன்றப்போ அவனுக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கும் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, இப்போ என் கேள்வி என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை எப்படி ஒரு நொடியில சுக்குநூறா உடைச்சிட்டாங்க பாத்தீங்களா? இது நம்ம சமூகத்தோட நம்பிக்கையை எப்படி பாதிக்குது? இது சமூகவியல்ல ப்ராக்சிமிட்டி கிரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ரொம்ப நெருக்கமான வட்டத்துக்குள்ள நடக்கிற குற்றங்கள். ஓ, அதாவது நாம பாதுகாப்பானதுன்னு நம்புற இடத்துலயே நடக்கிறது. கரெக்ட். ஒரு குழந்தை தாம் வீட்டு முற்றத்துல கூட விளையாட முடியல அப்படிங்கிறது நாம கட்டி எழுப்பி வச்சிருக்க சமூக பாதுகாப்போட முழுமையான வீழ்ச்சியை காட்டுது. தலைவர் எடப்பாடி பழனிசாமி அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இவங்க 2 பேருமே இதை முன் வச்சு அரசை விமர்சிச்சிருக்காங்க. அதாவது மாநிலத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இல்லையா? ஆமாங்க, அரசியல் கட்சிகள் அவங்க நிலைப்பாட்ட சொல்றாங்க. ஆனா நாம இதை நடுநிலையா பார்க்கணும். இந்த சட்ட ஒழுங்கு விவாதத்தோட தொடர்ச்சியா கடந்த 3 நாட்கள்ல மட்டும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்கு. ஆமா, 1263 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. போதைப் பொருள் விக்கிறவங்க, ரவுடிகள், இவங்களுக்கு எதிராக போலீஸ் எடுத்த பெரிய அதிரடி வேட்டை இது. எக்ஸாக்ட்லி. இது காவல்துறையோட ஒரு கடுமையான நடவடிக்கை தான். ஆனா இதுல ஒரு முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? என்ன முரண்பாடு? இப்போ 3 நாள்ல 1263 பேரை இவ்ளோ துல்லியமா தேடி பிடிக்க முடியுதுன்னா, போலீஸ் கிட்ட ஏற்கனவே உங்களை பத்தின டேட்டாபேஸ் இருந்திருக்கணும் தானே அர்த்தம். ஓ ஆமா, அப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்து மக்கள் கொந்தளிக்கிற வரைக்கும் இவங்களை ஏன் சுதந்திரமா விட்டாங்கங்கிற கேள்வி வருது. அதுதான் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு பெரிய ஓட்டை. இத ரியாக்டிவ் போலீசிங்னு சொல்லுவாங்க. அதாவது தப்பு நடந்ததுக்கு அப்புறம் முழிச்சுக்கிறது. புரியுது. முன்கூட்டியே தடுக்கிறதுக்கு பதிலா சம்பவம் நடந்ததும் ஒரு பெரிய நாடகம் மாதிரி இந்த கைதுகள் நடக்குது. கரெக்ட். இது தற்காலிகமா ஒரு பயத்தை உருவாக்கலாம். ஆனா அந்த 10 வயசு சிறுமியோட உயிரை காப்பாத்த தவறுனதுக்கு காரணம் இந்த முன்கூட்டிய கண்காணிப்பு இல்லாததுதான். கண்டிப்பா. இந்த மாதிரி நிர்வாகத்தில் இருக்கிற தாமதங்கள் அல்லது முடக்கம் சட்டம் ஒழுங்குல மட்டும் இல்ல, நம்ம மாநிலத்தோட அடிப்படை கட்டமைப்புகளையும் பாதிக்குது. அடுத்த செய்தியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். என்ன செய்தி அது? கடந்த அதிமுக ஆட்சியோட இறுதியில விடப்பட்ட சுமார் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர்களை நிறுத்தி வச்சிருக்கிறதா அமைச்சர் CTR நிர்மல்குமார் அறிவிச்சிருக்கிறாரு. ஓ, 2000 கோடி ரூபாய் டெண்டர்கள் முடக்கம். இது சாதாரண விஷயம் இல்லையே. ஆமாம், ஒரு புது அரசு வந்ததும் பழைய அரசோட டெண்டர்களை நிறுத்துறது இப்போலாம் சகஜமா இருக்கு. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில தினமும் 6,50,000 டன் குப்பைகள் சேகரிக்கப்படுது. ஆமா, அத பத்தின ஆய்வு கூட்டம் கூட நடந்திருக்குன்னு படிச்சேன். 6,50,000 டன் குப்பைங்கிறது கற்பனைக்கே எட்டாத ஒரு மலை. அதுதான் என்னோட கேள்வியும். ஒரு பக்கம் முந்தைய ஆட்சியோட 2000 கோடி டெண்டர்கள் நிறுத்தம், மறுபக்கம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான குப்பை மேலாண்மை சவால்கள், இதெல்லாம் சாமானிய மக்களோட அடிப்படை வசதிகளை எப்படி பாதிக்கும்? நிர்வாகம் ஒரு தொடர் ஓட்டப்பந்தயம் மாதிரி இருக்கணும். அதாவது ரீலே ரேஸ் மாதிரி. ஒருத்தர் ஓடி பேட்டனை அடுத்தவர்கிட்ட கொடுக்கற மாதிரி சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. அந்த பேட்டனை தாமதம் இல்லாம வாங்கி ஓடணும். இந்த டெண்டர்கள் நிறுத்தம்ங்கிறது ஏதோ பேப்பர்ல நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல. ஒரு ரோடு போடுறதோ ஹாஸ்பிட்டல் கட்டுறதோ நின்னாலோ அந்த பகுதி மக்களோட பல வருஷ வளர்ச்சி பின்னோக்கி போயிடும். ஆமா, அது மட்டும் இல்லாம அங்க வேலை செய்யற தொழிலாளர்கள், பொருட்கள் சப்ளை செய்யறவங்கன்னு ஒரு பெரிய பொருளாதார சங்கிலியா அடிவாங்கும். இந்த தடங்களும் இருக்கக்கூடாது. இதுல இன்னொரு பெரிய தடங்களும் இப்ப மாநிலத்துக்கு வந்திருக்கு. மேகதாது அணை விவகாரத்துல கர்நாடக அரசுக்கு எதிரா தமிழ்நாட்டுல போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆமா,
மே 29ஆம் தேதி தஞ்சையில இடதுசாரிகளும், ஜூன் 2ஆம் தேதி சென்னையில மதிமுகவும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறதா செய்தி வந்திருக்கு. இது வெறும் அரசியல் போராட்டம் இல்ல, இது நம்ம மாநிலத்தோட நதிநீர் உரிமை போராட்டம் இல்லையா? 100% உண்மை. மேகதாது விவகாரம் நம்ம டெல்டா விவசாயிகளோட வாழ்வாதார சம்பந்திப்பட்டது. உள்கட்டமைப்பு திட்டங்கள் முடங்குறதும் சரி, இந்த நதிநீர் உரிமையும் சரி, ரெண்டுமே நம்ம மாநிலத்தோட நீண்டகால வளர்ச்சிக்கான அடித்தளங்கள். இதை நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இப்ப நாம மாநில செய்திகள்ல இருந்து தேசிய அளவிலான அதிர்வுகளுக்கு மாறுவோம். இங்கேயும் அந்த நம்பிக்கை துரோகங்கிற விஷயம் தொடருது. ஓ, தேசிய அளவுல என்ன நடந்திருக்கு? 2026ஆம் ஆண்டுக்கான இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு அந்த வினாத்தாள் கசிஞ்சதால ஒட்டுமொத்தமா ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது மாணவர்களுக்கு எவ்ளோ பெரிய மன உளைச்சல கொடுக்கும்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஆமா, சிபிஐ விசாரணையில ஓய்வு பெற்ற பேராசிரியர் PV குல்கர்னி உட்பட 11 பேரை கைது பண்ணிருக்காங்க. ஜூன் 21ஆம் தேதி புதுசா தேர்வு நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் நாம மாணவர்களை செக்கிங்குங்கிற பேர்ல எவ்ளோ கஷ்டப்படுத்துறோம். கம்மல கழட்டுங்க, முழுக்கை சட்டை போடாதீங்க, செருப்பு போடாதீங்கன்னு. ஆனா அந்த அமைப்போட மையப்புள்ளில இருக்கிறவங்க இவ்வளவு ஈஸியா வினாத்தாள வித்துடுறாங்க. இது ரொம்பவே முரண்பாடா இருக்கு. இது ஒரு சிஸ்டமிக் ஃப்ளா, அதாவது கல்வி அமைப்புல இருக்கிற ஓட்டைகள். ஒரு அமைப்பு எவ்ளோ ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் அதை நடத்துற மனிதர்களுக்கு நேர்மை இல்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஆமா, இதுக்கு நேர்மாறான இன்னொரு செய்தியும் இருக்கு. டெல்லி விமான நிலையத்துல ஒரு பெரிய கடத்தல முறியடிச்சிருக்காங்க. என்ன கடத்திட்டு வந்திருக்காங்க? தாய்லாந்துல இருந்து வந்த பயணிகள் கிட்ட இருந்து 48 கோடி ரூபாய் மதிப்பிலான 47.805 கிலோ எடை கொண்ட ஹைட்ரோபோனிக் கஞ்சா பிடிபட்டிருக்கு. ஆட்டேங்கப்பா, 48 கோடி ரூபாயா? ஆமா, சாதாரண கஞ்சா இல்ல இது. ஹைட்ரோபோனிக் வீட், அதாவது மண்ணே இல்லாம நீர்லயும் கட்டுப்படுத்தப்பட்ட வெளிச்சத்திலையும் வளர்க்கப்படுற ஒரு அதிநவீன தொழில்நுட்பம் இது. ஓ, அதனாலதான் இதுக்கு இவ்ளோ மார்க்கெட் வேல்யூ போல இருக்கு. கரெக்ட். இதுல வீரியம் ரொம்ப அதிகம். இத கடத்தல்காரர்கள் எவ்வளவு நுணுக்கமா பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆனா நம்ம கண்காணிப்பு அமைப்புகள் இத துல்லியமா கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுல நீங்க அந்த ஒப்பீட்டை பார்க்கணும். ஒரு பக்கம் கல்வித்துறையில மனிதர்களோட பேராசையால ஒரு சிஸ்டம் உடையுது, நீட் தேர்வு ரத்தாகுது. ஆமா, இன்னொரு பக்கம் அதிநவீன தொழில்நுட்பத்தை கடத்தல்காரர்கள் பயன்படுத்தினாலும் சுங்கத்துறையில இருக்கிற அதிகாரிகளோட விழிப்புணர்வு அது முறியடிச்சிருக்கு. இதுதான் நம்ம கண்காணிப்பு அமைப்புகளோட பலமும் பலவீனமும். சூப்பரா சொன்னீங்க. ஆனா இந்த கண்காணிப்பும் பாதுகாப்பும் நம்மளோட பணப்பைய பாதுகாக்குதான்னு கேட்டா அங்க ஒரு பெரிய இடி விழுது. பெட்ரோல் விலை உயர்வை பத்தி சொல்ல வர்றீங்க, கரெக்டா? நீங்களே புடிச்சிட்டீங்க. கடந்த 10 நாட்கள்ல 3வது முறையா பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு. பெட்ரோல் 87 காசுகளும் டீசல் 91 காசுகளும் ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் நம்ம ஊர்ல இல்ல, எங்கேயோ நடக்கிற புவிசார் அரசியல், அதாவது ஜியோபாலிட்டிக்ஸ். ஆமா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில போர் மூண்டிருக்கு. அதனால ஹார்முஸ் ஜலசந்தி முழுமையா மூடப்பட்டிருக்கு. இதனால கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $70 இருந்து ஒரே அடியா $120 உயர்ந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஜம்ப். சர்வதேச சந்தையில இந்த அளவுக்கு விலை ஏறுனா அதோட தாக்கம் கண்டிப்பா உள்ளூர்ல எதிரொலிக்கும். இது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. உலக வரைபடத்துல எங்கோ நடக்கிற அமெரிக்கா ஈரான் போர் நம்ம உள்ளூர் பெட்ரோல் பங்க்ல நம்ம பணப்பைய காலி பண்ணுது. இது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இல்லையா? கண்டிப்பா அது பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தான். சாமானியனோட அன்றாட பட்ஜெட்டை சர்வதேச புவிசார அரசியல் தான் தீர்மானிக்குது. ஆனா பொருளாதாரத்துல இன்னொரு மறுபக்கமும் இருக்கு. அது கொஞ்சம் பாசிட்டிவான செய்தி. அப்படி என்ன பாசிட்டிவான செய்தி வந்திருக்கு? தேசிய அனல் மின் கழகம், அதாவது NTPC, அவங்க 2025-26 நிதியாண்டோட 4வது காலாண்டுல 10,615 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியிருக்காங்க. வாவ், 10,615 கோடியா? ஆமா, இது முந்தைய காலத்தை விட 34% வளர்ச்சி. ஒரு பக்கம் எரிபொருள் விலையேற்றம் நம்மள அழுத்துது, ஆனா மறுபக்கம் இப்படி லாபம் ஈட்டும் பொதுத்துறை நிறுவனங்கள் நம்ம பொருளாதாரத்தை பேலன்ஸ் பண்ண, அதாவது சமன் செய்ய உதவுது. ஓ, அதாவது ஒரு பக்கம் இறங்குனா இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த இந்த மாதிரி நிறுவனங்கள் உதவுது. கரெக்ட். இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல நடக்கிற ஒரு சுழற்சி. ஆனா பொருளாதாரம் தன்னைத்தானே சமன் செஞ்சுக்கிற மாதிரி இயற்கை சமன் செய்யறதுல போல வானிலை செய்திகளை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ஆமா, பருவநிலை மாற்றத்தோட தீவிரம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. ஆந்திரா மற்றும் தெலுங்கானால வீசிய கடுமையான வெப்பாலைக்கு, ஹீட் வேவ்க்கு ஒரே நாள்ல 55 பேர் உயிரிழந்திருக்காங்க. 55 பேரு, இது சாதாரண நம்பர் இல்ல. மனித உடல் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்கு.
அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல நீலகிரி, கோவை உட்பட 19 மாவட்டங்கள்ல கனமழை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதுதான் கிளைமேட் சேஞ்சோட முரண்பாடு. ஒரு பக்கம் எல்லாமே காஞ்சு போய் மக்கள் சாகுறாங்க, இன்னொரு பக்கம் கொட்டி தீர்க்கும் மழையால வெள்ள ஆபாயம் வருது. அதாவது எக்ஸ்ட்ரீம் வெதர் ஈவெண்ட்ஸ்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஆமா, இது நம்ம விவசாயத்தையும் ஒட்டுமொத்த உணவு பாதுகாப்பையுமே பெரிய அளவுல பாதிக்கும். இத நம்ம லேசா எடுத்துக்க முடியாது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ பிரதமர் மோடியை சந்திச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதிபர் ட்ரம்ப் சார்பாக வெள்ளை மாளிகைக்கு வருமாறு பிரதமருக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியமானது. ஆனா இவங்களோட பேச்சுல பாதுகாப்பு, வர்த்தகம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எரிசக்தி பாதுகாப்பு, அதாவது எனர்ஜி செக்யூரிட்டி பத்தி மிகப்பெரிய அளவுல விவாதிச்சிருக்காங்க. இப்போ ஒரு சாதாரண குடிமகனாக இதை நான் ஏன் பெருசா எடுத்துக்கணும்? இது வெறும் அரசியல் சம்பிரதாயம் தானே. மேலோட்டமா பார்த்தா அப்படிதான் தோணும். ஆனா இந்த கட்டுரைகள்ல இருக்கிற புவிசார் அரசியல் தரவுகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இப்போ மத்திய கிழக்கு ஆசியாவுல ஒரு போர் பதற்றம் நிலவிட்டு இருக்கு. ஆமா. அதே நேரத்துல ஹஜ் பயணிகளோட எண்ணிக்கையும் அங்க வரலாறு காணாத அளவு அதிகரிச்சிருக்கு. இங்கேதான் அமெரிக்கா ஒரு மிக நுட்பமான எச்சரிக்கையை விடுக்குது. என்ன எச்சரிக்கை அது? அதாவது உலக எரிசக்தி சந்தை, குறிப்பா இந்தியா போன்ற பெரிய நாடுகளோட எரிசக்தி தேவை ஈரான் போன்ற நாடுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு மார்க்கோ ரூபியோ சொல்றாரு. ஓ, அதனாலதான் அமெரிக்காவோட எரிசக்தி பொருட்களை இந்தியா வாங்கணும்னு சொல்றாங்களா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்தியாவோட விநியோகத்தை பல்வகைப்படுத்த இது உதவும்னு அவங்க சொல்றாங்க. இதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம இணைச்சு பார்க்கணும். அடுத்த 25-30 ஆண்டுகள்ல இந்தியா உலகத்தோட மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடா மாறும்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கணிச்சிருக்காரு. ஒரு நிமிஷம், இத பொருளாதாரத்தை ஒரு பெரிய தண்ணீர் குழாய் அமைப்பு மாதிரி வச்சு பார்ப்போம். இப்போ ஹார்மூஸ் ஜலசந்தி மாதிரி மத்திய கிழக்கு ஆசிய பகுதிகளில் ஒரு சின்ன வால்வை யாராவது மூடினா அல்லது அங்கே பதற்றம் உருவானா உலகளாவிய விநியோக சங்கிலி துண்டிக்கப்படுது. அதேதான், அதனாலதான் மாற்று வழிகளை தேடுறாங்க. ஆனா அதோட அழுத்தம் எங்க வெடிக்குது? நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்ல. கடந்த 10 நாட்கள்ல மட்டும் பெட்ரோல் டீசல் விலை சுமார் 5 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதனாலதான் அமெரிக்கா தன்னிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்க சொல்லுது. ஆனா இந்த ஆயுத ஏற்றுமதி பத்தி ராஜ்நாத் சிங் சொல்றது எனக்கு சற்று நெருடலா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இதுவரைக்கும் நாம ஆயுதங்களை இறக்குமதி செய்கிற நாடாதானே இருந்தோம். அதுதான் இங்க நிகழும் மிகப்பெரிய மாற்றம். இறக்குமதியாளர் அப்படிங்கிற நிலையில இருந்து ஒரு தயாரிப்பாளராகவும் ஏற்றுமதியாளராகவும் மாறுறது ஒரு நாட்டோட வெளியுறவு கொள்கையில மாபெரும் அதிகாரத்தை கொடுக்கும். நாம வேற நாடுகளை சார்ந்திருக்கிறத விட பிற நாடுகள் நம்மை சார்ந்திருக்கும் ஒரு நிலைய இது உருவாக்கும். பார்க்க போனா இது ஒரு பெரிய மேக்ரோ பொருளாதார நகர்வு. ஆமா, ஆனா இந்த மேக்ரோ நகர்வுகள் எல்லாமே மைக்ரோ பொருளாதாரம் எனப்படும் தனிநபரோட வாழ்க்கையை மேம்படுத்துதா அப்படிங்கறதான் நம்ம கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி. நீங்க அந்த கேள்வியை கேட்கும்போது தான் எனக்கு தரவுகள்ல கண்ணில் பட்ட இன்னொரு செய்தி ஞாபகத்துக்கு வருது. அது என்ன செய்தி? கேரளாவோட சுகாதாரத்துறையில பல மில்லியன் டாலர்களை தனியார் சமபங்கு நிறுவனங்கள், அதாவது பிரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் முதலீடு செய்றாங்க. மருத்துவமனைகள் கைமாறுது, வெளிநாட்டு முதலீடுகள் குவியுது. ஆனா அதே சமயம் இன்னொரு செய்தியும் இருக்கு. அரசு தரப்புல சொல்றீங்களா? ஆமா, தன் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமோ ஓய்வூதியமும் வழங்க முடியாம கேரள அரசு 1800 கோடி ரூபாய் கடன் வாங்க ரிசர்வ் வங்கியோட உதவியை நாடியிருக்கு. போதாக்குறைக்கு செலவுகளை குறைக்க ஓய்வு பெறும் வயதை 56லிருந்து 60 உயர்த்தவும் திட்டமிட்டு வராங்க. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எனக்கு இங்க ஒரு சந்தேகம். அரசு தன்னிடம் பணம் இல்லைன்னு திணறும்போது இப்படி தனியார் முதலீடு உள்ளே வந்து மருத்துவ சேவையை தொடர்ந்து வழங்குறது ஒரு வகையில நல்ல விஷயம்தானே. இதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும்? பிரைவேட் ஈக்விட்டி நிறுவனங்கள் எப்படி இயங்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த கட்டுரையோட ஆசிரியர் முன்வைக்கும் கவலை உங்களுக்கு புரியும். இந்த நிறுவனங்கள் ஒரு மருத்துவமனையை வாங்குறாங்கன்னா அவங்களோட அடிப்படை நோக்கம் மருத்துவ சேவை கிடையாது. அப்போ வேற என்ன? லாபமா? கண்டிப்பா. லாபத்தை உச்சகட்டத்துக்கு எடுத்து செல்வதுதான் அவங்க நோக்கம். அவங்க நிர்வாக செலவுகளை குறைப்பாங்க, கட்டணங்களை உயர்த்துவாங்க, லாபகரமான துறைகள்ல மட்டும் கவனம் செலுத்திட்டு சில ஆண்டுகள்ல அதை அதிக விலைக்கு வித்துடுவாங்க. ஓ, அப்போ சாமானிய மக்களுக்கு அது பெரிய சுமையா மாறிடும். ஆமா, அரசோட நோக்கம் லாபம் அல்ல, பொதுநலம். அரசு தனது அடிப்படை பொறுப்பான மருத்துவ சேவையை கொடுக்க முடியாம திணறி அந்த இடத்த லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்ட தனியார் நிறுவனங்கள் ஆக்கிரமிக்கும் போது சாதாரண மக்களோட நிலை என்னவாகும் அப்படிங்கறத இந்த கட்டுரை மிக தெளிவா கேள்விக்குள்ளாக்குது. புரியுது.
அரசு பொருளாதாரம் அதலபாதாளத்துக்கு போகுது, ஆனா தனியார் முதலீடுகள் பெருகுது. இத பத்தி வந்த இன்னொரு கட்டுரை ஒரு அருமையான உளவியல் பார்வையை முன்வைக்குது. அது என்ன பார்வை? அதாவது இந்தியர்களாகிய நாம பணத்தை பத்தி பேசுறத ரொம்ப சாமர்த்தியமா மறைக்கிறோம். இதுக்கு ஃபினான்ஷியல் கேமோஃப்ளேஜ்னு சொல்றாங்க. இப்போ அமெரிக்கர்கள் பாத்தீங்கன்னா அவங்க சம்பளம் எவ்வளோ, அவங்க கடன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி வெளிப்படையா பேசுவாங்க. உண்மைதான். ஆனா நாம அப்படி இல்லையே. அதேதான். நாம பழைய பணம், அதாவது ஓல்டு மணி அமைதியா பதுங்கிறதையும், புதிய பணம் இன்ஸ்டாகிராம்ல ஆடம்பரமா ரசீதுகளை பகிர்றதையும் பார்க்கறோம். ஆனா நாம யாருமே நம்ம உண்மையான பொருளாதார போராட்டங்களை, கடன்களை பத்தி பொதுவெளியில பேசுறதில்ல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்படி பணத்தை மூடிமறைக்கும் கலாச்சாரமே அரசோட பொருளாதார தோல்விகளை நம்ம தட்டி கேட்காம இருக்கிறதுக்கு காரணமா அப்படின்னு அந்த கட்டுரை கேக்குது. அது ஒரு மிகச்சிறந்த இணைப்பு. இதனால தான் நம்ம பொது கட்டமைப்புகள் பத்தி பேசுறதையே நிறுத்திட்டோம். தனியார் மருத்துவமனை, தனியார் பள்ளி, சொந்த வாகனம்னு தனிநபர் தீர்வுகளை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். அதனால பொதுக்கட்டமைப்பு சீரழியுது இல்லையா? கண்டிப்பா. அரசு துறைக்கும் தனியார் துறைக்குமான இடைவெளி அதிகரிக்கும் போது இதுதான் நடக்கும். நல்ல திறமையான இளைஞர்கள் தங்களுக்கு உரிய அங்கீகாரமோ அடிப்படை வசதிகளும் இங்க கிடைக்கலன்னு நினைச்சு வளங்களை தேடி வெளிநாடுகளுக்கு போறாங்க. ஆனா அப்படி வெளிநாடுகளுக்கு போறவங்க அங்க போயாவது நிம்மதியா இருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஏன்? என்னாச்சு? இங்க ட்ரம்ப் நிர்வாகத்தோட புதிய விதிகளால அமெரிக்காவுல நிரந்தர குடியுரிமை பெறறதுல இந்தியர்கள் மிக கடுமையான புதிய தடைகளை சந்திச்சு வராங்கன்னு இந்த தரவுகள்ல இருக்கு. ஓ, பிஆர் விதிகளை சொல்றீங்களா? ஆமா, பல 10 ஆண்டுகளா அங்க வேலை செஞ்சோம், ஒரு விசா சிக்கலால எந்த நேரத்திலயும் நாட்டை விட்டு வெளியேற்றப்படலாம் அப்படிங்கிற அச்சத்துல பல இந்திய குடும்பங்கள் அங்க தவிக்கிறாங்க. பொதுக்கட்டமைப்பு சரியில்லாததால நாட்டை விட்டு வெளியேறாங்க, அங்க போனா விசா கொள்கைகள்ல சிக்கி தவிக்கிறாங்க. இது ஒரு முடிவில்லாத மனித போராட்டம். நீங்க சொல்ற இந்த மனித போராட்டம் சர்வதேச எல்லைகளை கடந்து நடக்கிறது மட்டுமல்ல, உங்க வீட்டோட அருகில் உள்ள தெருமுனையிலையும் நடக்குது. ரொம்ப சரியா சொன்னீங்க. எனக்கு உடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. தெலங்கானால அரசு ஜூனியர் கல்லூரிகள்ல மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டமும் காலை உணவு திட்டமும் கொண்டு வரப்பட்டதை அரசு அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம். ஆமா, ஆனா அதே மாநிலத்துல ஒரு பெரிய முரண்பாடு நிலவுது. அங்குள்ள துணிக்கடை மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்கள்ல வேலை பார்க்குற ஊழியர்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு உட்கார உரிமை இன்னும் மறுக்கப்படுறது மனித உரிமை ஆர்வலர்களால சுட்டிக்காட்டப்படுறது. ரைட் டு சிட் பத்தி சொல்றீங்களா? அதேதான். தமிழ்நாடு மற்றும் கேரளாவுல இந்த உரிமைக்காக சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. நீங்க அடுத்த முறை ஒரு துணிக்கடைக்கு செல்லும்போது அங்க உங்களுக்கு சேவை செய்யும் ஊழியரோட கால்களை கவனிங்க. 8 அல்லது 10 மணி நேரம் தொடர்ந்து நிக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்காங்க. ஆனா கடைக்காரர்கள் ஏன் நாற்காலி கொடுக்க இவ்ளோ பிடிவாதம் பிடிக்கிறாங்க? அது ஒரு பழைய ரீட்டெயில் மனவியல் தாங்க காரணம். ஊழியர்கள் நின்று கொண்டிருந்தால்தான் அவங்க எப்போது சுறுசுறுப்பாவும் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய தயாராகவும் இருக்காங்கன்னு முதலாளிகள் நம்புறாங்க. நின்று கொண்டிருந்தால்தான் வாடிக்கையாளர்களை மரியாதையா கவனிப்பாங்கன்னு ஒரு மனநிலை இன்னும் இருக்கா என்ன? 100% அதுதான் காரணம். ஆனா தொழில்முறை சுரண்டலுக்கும் சேவைக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க மறந்துடுறாங்க. ஒரு மனிதனால் சுத்தமான காற்றை சுவாசிக்கவும் ஆரோக்கியமான சூழலில் பணிபுரியவும் உரிமை இருக்குன்னு பல 10 ஆண்டுகளுக்கு முந்தைய தொழிலாளர் சட்டங்களே சொல்லுது. தொடர்ந்து நிக்கிறதால உடல்நல பிரச்சனைகளும் வரும்ல? கண்டிப்பா வரும். 8 மணி நேரம் நிற்க வைப்பதால் ஏற்படும் வெரிகோஸ் வெயின்ஸ் மற்றும் மூட்டு வலிகள் பற்றி மருத்துவ தரவுகள் ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. இதை கேட்கும்போது எனக்கு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட செய்தி தான் நினைவுக்கு வருது. அவங்க தங்களோட மேம்படுத்தப்பட்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை வெற்றிகரமா விண்ணில் செலுத்துறாங்க, செயற்கைக்கோள்களை துல்லியமா நிலைநிறுத்துறாங்க. தொழில்நுட்பத்துல நாம ரொம்ப தூரம் போயிட்டோம். ஆனா அதே பூமியில பல மணி நேரம் உழைக்கும் ஒரு மனிதன் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஒரு நாற்காலியில அமரும் அடிப்படை உரிமைக்காக சட்டம் இயற்றும் வரை போராட வேண்டியிருக்கு. இதுதான் நம்ம ஆரம்பத்திலே பேசின அந்த முரண்பாடு. தொழில்நுட்பமும் பொருளாதாரமும் விண்ணை தொடலாம். ஆனா ஒரு சமூகத்தோட உண்மையான வளர்ச்சி அப்படிங்கிறது கடைக்கோடி மனிதனோட மாண்பை எப்படி நடத்துகிறது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. உண்மைதான். அது மட்டும் இல்லாம இயற்கையிடமிருந்து நாம பாடம் கற்க தவறும்போது இந்த முரண்பாடுகள் இன்னும் தீவிரமாகுது. இயற்கைன்னு சொல்லும்போது இந்த தரவுகள்ல உள்ள சுற்றுச்சூழல் எச்சரிக்கைகள் என்னை மிகவும் பயமுறுத்துது. இப்போ டெல்லியில பதிவான 45 டிகிரி கொடூரமான வெப்ப அலை சாதாரணமான விஷயமே கிடையாது. கண்டிப்பா இல்ல. அது ரொம்ப அபாயகரமானது. வெயிலோட கொடுமையால வானத்திலிருந்து பறவைகள் அப்படியே சுருண்டு விழுது. மருத்துவமனைகள்ல வெயிலால் ஏற்படும் கண் மற்றும் மூளை பாதிப்புகளோடு வரும் வெளிநோயாளிகளோட எண்ணிக்கை 20% அதிகரிச்சிருக்கு. நிலைமை அவ்ளோ மோசமா போயிட்டு இருக்கா? ஆமா,
இதோட தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல ஏசி மற்றும் மின்விசிறிகளோட பயன்பாடு உச்சத்தை தொட்டதால 3.73 கோடி யூனிட் மின்சார தேவையால பெரும் மின்தடை ஏற்பட்டிருக்கு. பிளாக் அவுட்னு சொல்றாங்களே அதுதான். இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு புறம் இருக்கல, ஒடிசால 9 வயது சிறுவனை தாக்கிய தெரு நாய்கள், ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் நாய்களால் ஏற்படும் பிரச்சனைன்னு செய்திகள் விரியுது. இவையெல்லாம் தனித்தனி நிகழ்வுகள் போல தோன்றினாலும் இதுக்கு பின்னால் ஒரு சங்கிலி தொடர் இருக்கல்லவா? கண்டிப்பா. இந்த சங்கிலி தொடர மிக அழகா விளக்குது இந்த குவியல்ல உள்ள கஜராஜ் அண்ட் எலிஃபண்ட் ரிமெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தோட விமர்சனம். அந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்க? அந்த புத்தகம் ரோட் கேங் எனப்படும் காடுகளை அழித்து சாலை போடும் குழுக்களை பத்தியும், ஆதிவாசிகள் மற்றும் வனவிலங்குகளின் வாழிடங்கள் எப்படி அழிக்கப்படுகின்றன அப்படிங்கறத பத்தியும் விரிவா பேசுது. காடுகள் அழிச்சு சாலை போடுறத பத்தியா? ஆமா, காடுகளை அழித்து தார்ச்சாலைகளை போடும்போது அந்த பகுதியோட நுண்தட்ப வெப்பநிலை, அதாவது மைக்ரோ கிளைமேட் முற்றிலுமாக மாறுது. ஓ, அப்படியென்றால் காடுகளை அழிப்பதற்கும் டெல்லியில பறவைகள் சுருண்டு விழுவதற்கும் நேரடி தொடர்பு இருக்கா? ஆனா நமக்கு வளர்ச்சி தேவையே, சாலைகள் போடாம எப்படி இருக்க முடியும்? வளர்ச்சி தேவைதான், ஆனா அது நிலையான வளர்ச்சியா இருக்கணும்னு அந்த புத்தகத்தோட ஆசிரியர் வாதிடுறாரு. ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி வீழ்த்தும்போது பூமியோட வெப்பம் அசுர வேகத்துல உயருது. அந்த வெப்பம் டெல்லில 45 டிகிரியா மாறுது. தாகத்தால பறவைகள் இறக்குது. இப்போ புரியுது. மனிதர்கள் அந்த வெப்பத்துல இருந்து தப்பிக்க ஏசிய ஓட விடுறாங்க. அதேதான். அதனால பவர் கிரிட் தாங்காம உத்தரப்பிரதேசத்துல மின்தடை ஏற்படுது. அதே போல காடுகளை அழிப்பதால விலங்குகளோட வாழிடங்கள் சுருங்குது. தண்ணீர் மற்றும் உணவை தேடி சிறுத்தைகளும் யானைகளும் ஊருக்குள் வருது. அப்போ இந்த தெருநாய்கள் பிரச்சனைக்கு இதுக்கு தொடர்பு இருக்கா? கண்டிப்பா. தெருநாய்கள் மூர்க்கமாக மாறுவதும் மனிதர்களை தாக்குவதும் இந்த சுற்றுச்சூழல் சமநிலை சீர்குலைவதன் விளைவுதான். மனிதனுக்கும் இயற்கைக்குமான இந்த மோதல்ல நாம இயற்கையை வென்றுவிட்டதாக நினைப்பது எவ்வளவு பெரிய மாயை அப்படிங்கறத இத்தரவுகள் காட்டுது. மரங்களை இழந்து விட்டால் நாம் அனைத்தையும் இழந்து விடுவோம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட வரி இப்போ எனக்கு ஆழமா புரியுது. சரி, இவ்வளவு கடுமையான சிந்திக்க வைக்கும் விஷயங்களை பேசணும். சற்று நேர்மறையான புத்துணர்ச்சியான ஒரு விஷயத்துக்கு செல்வோம். கண்டிப்பா, அதுவும் ரொம்ப அவசியம். ஊட்டியில இருக்கிற த குட் டால் அப்படிங்கிற நிறுவனம் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றுள்ளாங்க. அவங்க நிலா அப்படிங்கிற ஒரு இந்திய பார்பி பொம்மையை உருவாக்கியிருக்காங்க. ஒரு சிறு நிறுவனமா இருந்த அவங்களோட வருவாய் வெறும் 70 லட்சம் ரூபாயிலிருந்து இந்த ஒரே ஒரு பொம்மையோட வெற்றியால 10 கோடி ரூபாயை எட்டியிருக்கு. ஆச்சரியமா இருக்கே. ஆமா, ஒரு பிளாஸ்டிக் பொம்மைக்கு எப்படி இவ்வளவு பெரிய சந்தை உருவானதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது வெறும் பிளாஸ்டிக் பொம்மை கிடையாது, அது ஒரு உளவியல் திருவுகோள். பல தசாப்தங்களாக இந்திய குழந்தைகள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட வெள்ளை நிறம் கொண்ட நீல கண்கள் கொண்ட பொம்மைகளை வச்சு விளையாடுனாங்க. அது உண்மைதான். நாமும் அதைத்தானே பார்த்து வளர்ந்தோம். அத பார்த்து தாங்கள் அந்த நிறத்துல இல்லையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை பல குழந்தைகளுக்கு ஆழ் மனசுல உருவாகியிருந்தது. இந்த நிலா பொம்மை இந்திய குழந்தைகளோட நிறத்தையும் கலாச்சாரத்தையும் பிரதிபலிச்சது. ஓ, அதனாலதான் இந்த அளவுக்கு மக்கள் இதை ஏத்துக்கிட்டாங்களா? ஆமா, தங்களை போலவே ஒரு பொம்மை இருக்கு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும் அதை வாங்கி கொடுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான இணைப்பை ஏற்படுத்தியது. இது எனக்கு பெரும் ஆச்சரியத்தை தருது. இந்தியர்களாகிய நாம எப்பொழுதும் ஒரு சிக்கல் வந்தா தற்காலிக தீர்வை கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள். அத நாம ஜுகாட் அப்படின்னு பெருமையா சொல்லுவோம். ஆமா, ஜுகாட் கலாச்சாரம் நம்மகிட்ட நிறையவே இருக்கு. ஆனா ஒரு பேண்டேட் மாதிரியான இந்த ஜுகாட் ஒருபோதும் உண்மையான புதுமைக்கு ஈடாகாது. உண்மையான புதுமை அப்படிங்கிறது நமது வேர்களிலிருந்து, மக்களோட ஆழ்ந்த தேவைகளை புரிந்து கொள்வதிலிருந்து வரணும் அப்படிங்கிறத நிலாபொம்மையோட வெற்றி நிரூபிச்சிருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. இதுல அந்த குவியம் அல்லது ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த ஃபோக்கஸ் பத்தி படிக்கும்போது எனக்கு ஜப்பான்ல உள்ள டோக்கியோ நகரில் இருக்கும் மோரியோகா ஷோட்டன் அப்படிங்கிற புத்தக கடையோட செய்தி நினைவுக்கு வந்தது. அந்த புத்தக கடையோட வணிக மாடல் மிகவும் வித்தியாசமான சொல்லுங்களேன், அதை பத்தி நேர்களுக்கு தெரியட்டும். 1000 புத்தகங்களை அடுக்கி வச்சு விற்கும் வழக்கமான கடைகளுக்கு மத்தியில அங்கே வாரத்திற்கு ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே விற்கப்படும். நினைச்சு பாருங்க, நீங்க கடைக்குள்ள நுழையறீங்க, அங்க அலமாரிகள்ல தேடுவதற்கு எதுவுமே இல்ல. ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே ஒரு வாரம் முழுவதும் காட்சிப்படுத்தப்பட்டு விற்கப்படும். இது நுகர்வோர் கலாச்சாரத்தோட உச்சத்தில் இருக்கும் இந்த உலகில் எவ்வளோ பெரிய முரண்பாடு. உண்மைதான், இது ரொம்ப பெரிய முரண்பாடு. நாம எதிலும் பிரம்மாண்டத்தை, அதிக அளவை எதிர்பார்க்கும் ஆட்கள். ஆனா ஜப்பானியர்களின் குறைவே நிறைவு அப்படிங்கிற தத்துவத்தின் உச்சக்கட்டமா இந்த கடை இருக்கு. இதன் மூலம் அவங்க என்ன சாதிக்க நினைக்கிறாங்க? இந்த கடை ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது.
நுகர்வோர் கலாச்சாரத்துல நாம அளவை முக்கியமாக கருதுகிறோமா அல்லது தரத்தை முக்கியமாக கருதுகிறோமா? ஒரு பொருளை கண்மூடித்தனமாக அதிக அளவுல உற்பத்தி செய்வதை விட அதுக்கு பின்னால உள்ள கவனமும் அது தரும் அனுபவமும் தான் வாடிக்கையாளர்களை ஈர்க்குது. நிலா பொம்மையோட வெற்றிப்பு இதுதான் காரணமா இருக்கும் இல்லையா? ஆமா, நிலா பொம்மை ஒரு தனித்துவமான உணர்வை விற்றது. மோரியோகா ஷோடன் கடை ஒரு புத்தகத்தை மட்டும் விக்கல, அந்த புத்தகத்தின் மீதான ஆழமான வாசிப்பு அனுபவத்தையும் அதை பற்றிய உரையாடலையும் விற்குது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. கவனச்சிதறல்கள் நிறைந்த இந்த உலகில் ஒரு விஷயத்தின் மீது ஆழமான கவனம் செலுத்துவது எவ்வளவு பெரிய மதிப்பு வாய்ந்தது அப்படிங்கறத இது காட்டுது. மிக அருமையா அதை இணைச்சிங்க. இன்னைக்கு நாம பார்த்த செய்திகளை கொஞ்சம் சுருக்கமா பார்த்திடலாம். உள்ளூர்ல கோயம்புத்தூர் சிறுமிக்கு நடந்த அந்த வேதனையான சம்பவத்துல ஆரம்பிச்சு அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடுகள், அப்புறம் நிர்வாக டெண்டர்கள் நிறுத்தம், மேகதாது போராட்டம்னு நிறைய பார்த்தோம். அது மட்டும் இல்லாம வெள்ளை மாளிகையில் அமெரிக்கா போடும் எரிசக்தி திட்டங்கள் எப்படி நம்ம ஊர் பெட்ரோல் விலையா மாறுது அப்படிங்கறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம கேரளா சுகாதாரத்துறையில நடந்த விஷயத்தையும் பார்த்தோம். ஆமா, கேரள மருத்துவமனைகள்ல குவியும் தனியார் முதலீடுகள் பொது கட்டமைப்பின் வீழ்ச்சியை எப்படி காட்டுது அப்படிங்கறதையும், அதனாலேயே இந்தியர்கள் அமெரிக்க பிஆர் விதிகள்ல தவிப்பதையும் அலசணும். அப்புறம் தெலங்கானா கடைகள்ல ஊழியர்களுக்கான நாற்காலி உரிமை மனித மாண்பின் அடிப்படை அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிட்டோம். சுற்றுச்சூழல் பத்தியும் ரொம்ப ஆழமா பேசணும். கண்டிப்பா, காடுகளை அழிப்பது எப்படி டெல்லியின் 45 டிகிரி வெப்பமாகவும் உத்தரப்பிரதேசத்தின் மின்தடையாகவும் உருவெடுக்குது அப்படிங்கிற சுற்றுச்சூழல் சங்கிலியை பார்த்தோம். இறுதியா உள்ளூர் கலாச்சாரத்தை பிரதிபலித்து 10 கோடி ஈட்டிய நிலா பொம்மையையும் வாரத்துக்கு ஒரு புத்தகம் விற்கும் டோக்கியோ கடையோட தத்துவத்தையும் ஆழமா விவாதிச்சோம். இன்னைக்கு நம்ம விவாதித்த அனைத்து தரவுகளையும் வச்சு நீங்க சுயமாக சிந்திப்பதற்கான ஒரு கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். நாம ஒரு நாடாக பெரும் ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் வல்லரசாக மாறுவதை நோக்கி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறோம். வெளிநாட்டு முதலீடுகள், பிரம்மாண்டமான ஜிடிபி எண்கள், ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற விண்வெளி பாய்ச்சல்கள் என இவற்றையெல்லாம் வச்சு நம்ம வெற்றியா அளவிடுறோம். ஆனா இதுல நாம ஒரு நிமிஷம் நின்னு யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆவா, சற்று நின்று சிந்தித்து பாருங்க. ஒரு நாட்டின் உண்மையான வளர்ச்சியை எந்த அளவுகோலை வச்சு அளக்க வேண்டும்? விண்வெளிக்கு நாம் அனுப்பும் அதிநவீன ராக்கெட்டுகளை வச்சா, அல்லது கடும் வெயிலில் வானிலிருந்து பறவைகள் சுருண்டு விழாமல் இருக்க நாம பாதுகாத்து வைத்திருக்கும் மரங்களை வச்சா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஒரு கடை ஊழியர் 8 மணி நேரம் நிற்காமல் அவருக்கு ஒரு நாற்காலியை வழங்கும் மனிதாபிமானம்தான் ஒரு வல்லரசின் உண்மையான அடையாளமாக இருக்க முடியுமா? சிந்தித்து பாருங்க. மிகச் சிறப்பான ஒரு கேள்வி. செய்திகள் இன்று அந்த பிரம்மாண்டமான குழப்பமான வலையை சற்று விலக்கி பார்த்தால் எண்கள் மற்றும் அரசியல் தலைப்புகளுக்கு பின்னால் உள்ள மனிதநேயத்தையும் அன்றாட வாழ்வியலையும் நம்மால தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்றைய தேடல் உங்களை ஆஹா அப்படின்னு சிந்திக்க வைத்திருக்கும்னு நம்புறேன். உங்க பொன்னான நேரத்தை இந்த ஆழமான தேடலுக்காக செலவிட்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த முறை மேலும் பல சுவாரஸ்யமான தரவுகளை கொண்டு வந்து உங்க முன் நிறுத்துறோம். அதுவரை இந்த உலகத்தை நோக்கி தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள்.